உங்ககிட்ட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதோட டீட்டெயில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருந்து நம்பர் இல்லை, தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தொலைஞ்ச ஓட்டர் ஐடி நம்பரை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லாகின் ஐடி, புதிய ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது, ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்கான வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க ஓட்டர் ஐடி கார்டு நம்பருக்கு நான் டீட்டெயில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுலயே பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி லிஸ்ட் வரும். ஃபைனலா அந்த லிஸ்ட்ல நமக்கு எத்தனை சீரியல் நம்பர் அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சுக்கலாம். நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல ஓட்டர் இசிஐ அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் பாத்தீங்கன்னா voter.eci.gov.in அப்படிங்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்க, சர்ச் இன் என்ரோல்மெண்ட் ரோல் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் சர்ச் பை எபிக் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்றாங்க. தமிழ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதும் அப்புறம் பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல எபிக் நம்பர், உங்க ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரி பண்ண சொல்றாங்க. உங்க ஓட்டர் ஐடியில இந்த இடத்துல இருக்கும், உங்க போட்டோக்கு மேல. பழைய ஓட்டர் ஐடி, புது ஓட்டர் ஐடி ரெண்டுக்குமே போட்டோக்கு மேல இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அந்த நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு ஸ்டேட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. நமக்கு தமிழ்நாடு தான் ஸ்டேட், செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி இந்த சர்ச் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கொடுத்ததும் பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல் டீடைல், அந்த எபிக் நம்பரோட டீடைல் ஃபுல்லா இதுல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம கொடுத்த ஓட்டர் ஐடியோட நம்பர், அடுத்து அவங்களுடைய நேம், யாருடைய ஓட்டர் ஐடி அவங்களோட நேம், அவங்களுடைய வயசு, அவங்க ரிலேட்டிவ் நேம், ஹஸ்பண்ட் நேம், ஃபாதர் நேம், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும் அந்த நேம். அடுத்து அவங்களுடைய ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அவங்க அசம்பிளி, அடுத்து அவங்களுடைய பார்ட், போலிங் ஸ்டேஷன், எங்க ஓட் போடுவாங்களோ அந்த இடம், இப்படி உங்களுக்கு எல்லா டீடைலுமே இதுல வந்துருவாங்க. இதுல பாருங்க, பார்ட் சீரியல் நம்பர்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த சீரியல் நம்பர் தான் நீங்க ஓட்டர் போட போது உங்க ஓட்டர் லிஸ்ட்ல இந்த 442வது இடத்துல உங்களுடைய ஓட்டர் நேம் இருக்கும். ஓகேங்களா? இந்த சீரியல் நம்பருங்கிறது இப்ப நான் சொன்னபடி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க என்ட்ரி பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பர் வருஷம் மாறி இருக்கும். ஆனா ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த சீரியல் நம்பர் கரெக்டா நீங்க ஓட்டு போட போது இந்த சீரியல் நம்பர் என்ன அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நேரா ஓட்டு போட போது 442 அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய போட்டோ ஐடென்டிட்டி இருக்கும். நீங்க உங்க ப்ரூஃபை காமிச்சிட்டு ஓட்டு போட போயிடலாம். ஓகேங்களா? இதுல நீங்க டீடைல் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல உங்களுக்கு போன் நம்பர் ஆட் பண்றது, எப்படி டீடைல் பாக்குறது, இந்த மாதிரி வீடியோ எல்லா லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட இன்னொரு லிங்க் இருக்கு, எக்ஸ்ட்ரா லிங்க், அந்த லிங்க்ல நீங்க போட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்கை நான் ஓபன் பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்களே கிளிக் பண்ணி பாருங்க. இந்த லிங்க் பாத்தீங்கன்னா நான் 2021 இந்த லிங்கை நான் சேவ் பண்ணேன். ஸோ 2021 ஓட்டர் ஐடி என்ன ஸ்டேஜ்ல இருந்துச்சோ அந்த ஸ்டேஜ்ல தான் வரும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணியிருந்தா அது இதுல வராது. 2021 உங்களோட போலிங் ஸ்டேஷன் எது, சீரியல் நம்பர் எது அப்படின்றத அதுல பார்க்கலாம். 2021 முன்னாடி நீங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டீடைல்ஸ் பார்க்கலாம். நான் இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஓட்டர் ஐடி நம்பர், இந்த இடத்துல கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு ஷோ ரிசல்ட் அப்படிங்கறத கொடுக்குறேன். இப்போ பாருங்க, நான் டீடைல்லாம் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெயர், அவங்களுடைய பேர் தமிழ்ல, இங்கிலீஷ்ல, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை நம்பரு, தகப்பனார் பெயர், ஃபாதர் நேம், மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட், அவர் எந்த ஊரு, வார்டு என்ன, வார்டு எத்தனாவது வார்டு அப்படிங்கிற டீடைல் எல்லாம் இதுல வந்துருச்சு. இதுல கீழே போனோம் அப்படின்னா, இதுல கீழே வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அவங்களுடைய தெரு பெயர், வாக்குச்சாவடி, அவங்களுடைய வயசு, அப்புறம் அவங்களுடைய எலக்ட்ரல் பார்ட் நம்பர், எத்தனாவது பார்ட் நம்பர் 1ல இப்ப 79வது சீரியல் நம்பர்ல அவங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்கும். ஸோ அந்த டயத்துல அவங்க வச்சிருக்க ஓட்டர் லிஸ்ட்ல இந்த 1வது லிஸ்ட்ல 79வது பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கும். உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லைன்னா கூட அந்த நம்பரை செக் பண்ணிட்டு நீங்க ஆதார் கார்டு ப்ரூஃப் கொடுத்து ஓட் பண்ணிக்கலாம். இப்படிதாங்க உங்ககிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தாலே போதும், அதோட டீடைல், பார்ட் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த 2 பார்ட்டையும் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த 2வதா இருக்கிற இந்த பேஜோட லிங்க் உங்களுக்கு ஆன்லைன்ல லைவா வராது. இது அப்ப சேவ் பண்ணது, நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லைவா வேணும் அப்படின்னா நீங்க இந்த பேஜை யூஸ் பண்ணி உங்க லைவ் பார்ட் நம்பரை, சீரியல் நம்பரை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. வேற எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.